ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அழகான ஜுவல்லரி ரெடி பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிளேயர் வேணும், அதுக்கப்புறம் இன்ச் டேப், அப்புறம் கட்டிங் பிளேயர், நெக்ஸ்ட்டு வந்து கியர் வயர் வேணும். இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு கியர் வயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங், அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் 2mm பீட்ஸ் இல்லை 3mm பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து காப்பர் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிராப் லாக் நம்ம எஸ் டைப்பும் யூஸ் பண்ணலாம், எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் பெண்டன்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கியர் லாக். இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு வந்து கியர் லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கியர் லாக் எடுத்திருக்கேன். கியர் லாக்கும் சுகர் பீட்ஸுக்கும் நிறைய பேரும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வந்து கியர் லாக் வந்துருக்க தின்னாக இருக்கும், சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கியர் வயரை வந்து மேக் பண்ணுறதுக்கு லென்த் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்துடலாம். கியர் வயர் வந்துருக்குல 16 இன்ச் இருந்தால் போதும். இது யாருனாலும் போட்டுக்கலாம். இந்த சைஸ் வந்து இது ஃப்ரீ சைஸ் தான். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம 16 இன்ச் எடுத்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்துருக்குல ஒரு கியர் லாக் இன்சர்ட் பண்ணணும் கியர் வயரில். நெக்ஸ்ட்டு அந்த பீட்ஸ் 2mm பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பெண்டன், நம்ம வந்து என்ன பெண்டன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லோட்டஸ் பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இந்த பெண்டன் வேண்டாம், வேறு எது நான் யூஸ் பண்ணேன், அது அவங்கவுங்க சாய்ஸ். நான் இன்றைக்கி வந்து லோட்டஸ் பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு பீட்ஸ் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கியர் லாக்கு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த வயரை, அந்த பெண்டன் சென்டரில் வர்ற மாதிரி இருக்குல்ல, அந்த வயரை டைட்டாக நல்லா பிடிச்சிக்கோங்க, ஈக்குவலாக வச்சு. நெக்ஸ்ட்டு பிளேயரை வச்சுருக்குல, அந்த கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். கியர் பிளேயரை வச்சு அந்த பெண்டன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கியர் லாக்கை எடுத்து வயரோட எண்டில் இருக்குல்ல, சும்மா சின்னதாக விட்டுட்டு ஃபுல்லாக விட்டுறாதீங்க. அங்கே வந்து எண்ட்லேயே வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராப் லாக் இருக்குல்ல, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த வயரை வந்துருக்குல பென் பண்ணி விடுங்க. அதாவது லைட்டாக ஒரு ஹூப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும், அதாவது நம்ம அங்கே மாட்டுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த ஹூப் கிடைக்கிறதுக்காண்டி அதை வந்து அந்த வயரை இருக்குல்ல பென் பண்ணி விட்டுட்டு அந்த லாக்குள்ளே இருக்குல்ல பீட்ஸ், அந்த கியர் லாக் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே விட்டிருந்தோன்னா ஒரு ஹூப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிராப் லாக் இருக்குல்ல இன்சர்ட் ஆயிரும், வெளியே வராது. நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டில் வந்து இதே மாதிரி தான் நம்ம கியர் லாக்கை உள்ளே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்துருக்குல்ல லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அந்த முனை இருக்குது பாருங்கள், அந்த கியர் வயரோட முனையை வந்து அந்த கியர் லாக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்குல்ல ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், ஒரு ஹூப் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டர் இதுக்கு வந்துருக்குல்ல, எக்ஸ்டெண்டர் செயின் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்டர் ரோப் யூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ஜம்ப்ரிங்க் தான் இருக்குது, நான் இன்றைக்கி ஜம்ப்ரிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஜம்ப்ரிங் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை எடுத்திருக்கேன். அதை வச்சு எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி காமிக்கலாம் தான். ஸோ அதை வச்சு ஜம்ப்ரிங்கை வந்துருக்குல்ல எடுத்து ஒரு 4-5 ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு லென்த்து மோஸ்ட் ஆஃப் வந்துருக்குல்ல 3 to 4 ஜம்ப்ரிங் இருந்தாலே இதுக்கு போதும். ஒரு ஜம்ப்ரிங்கை விரித்து விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஜம்ப்ரிங் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்து அதை வந்துருக்குள்ள விரித்து விட்டுட்டு அதை மறுபடியும் ஒரு ஜம்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இருக்குல்ல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்துருக்குல்ல, நான் வந்து அந்த கியர் லாக்கில் நம்ம ஒரு சைடு எண்ட் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், ஹூப் போட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இன்விசிபிள் செயின் ரெடி ஆயிடும். நான் வந்து லோட்டஸ் பெண்டன் வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.